ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ், நான் வந்து என்னோடய வாயிலே சொல்லிடுறேன். அதை இன்றைக்கி வந்து நம்ம பிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிம்பிள், பேசிக்காக பிம்பிள் அப்படிங்கிறது இப்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து என்னோட ஒரு விலாகில் நான் போட்டிருந்த ஒரு விலாகில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் பிம்பிள் போகிறதுக்கு நிஜமாகவே ஜென்யூனாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த வழி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வழியை கூடிய சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான நாள் தான் இது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலும் சரி ஆகாத ஒரு விஷயம் வந்து பிம்பிள். ஸோ நீங்கள் வெளியே என்னெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாலுமே அது சரியே ஆகாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, நமக்கு இதனால தான் பிம்பிள் வருது, நம்ம இப்படி பண்ணால் வந்து இதை போக வைக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அது என்ன, நான் என்னென்னலாம் பண்ணேன், அது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அப்படியே லைனாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நான் ரொம்ப மொக்க போடுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னாலும் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்காக எதனால் வருது? ஒன்று ஹார்மோனல் சேஞ்சஸ், இல்லாட்டி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆகுறது, இல்லாட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுறது, அப்படி இல்லைன்னா பாடி ஹீட்னால் வந்து பிம்பிள் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டஸ்ட் அண்ட் பொல்யூஷனால் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ஹார்மோனல் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால பிம்பிள் வரும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்தாலும் பிம்பிள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டடி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் பேசிக்காக பிம்பிள் வந்து வரதுக்கான காரணம். இந்த ரீசன்ஸில் எதனால் நமக்கு பிம்பிள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச வேலை. அது எனக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கழுத வயசாகுது, எனக்கு இன்னுமே வந்து ஏன் பிம்பிள் வருதுங்கிறத நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கண்டுபிடிக்காமே இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நிஜமாக நம்புங்க, இது வந்து 100% ஒரு ஜென்யூனான ப்ராக்டிக்கலான விஷயம் தான். நான் இப்போ வந்து பிம்பிள் எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஒரே வாரத்தில் எனக்கு பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நீ என்ன இவ்வளோ பில்டப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல போகிற விஷயம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடந்துச்சு, எனக்கு எப்படி வந்து இந்த ஒரு மூளை வந்தது, நமக்கு பிம்பிள் ஏன் வருதுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன், இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத எப்படி நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போனோன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஸோ அவளுக்கு என்னை விட கொஞ்சம் அதிகமாக எனக்கு நிறைய பிம்பிள் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிளாக் மார்க்ஸ் இருக்குது. எனக்கு அந்த பிம்பிள் இருந்த இடம்லாம் இப்போ பிளாக் மார்க்காக மாறி இருக்குது. ஸோ பிம்பிள் வந்து என்னை விட என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவள் வந்து என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, டி நகரில் ஒரு கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது நம்ம பிம்பிளுக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு தெரப்பி தான் அது. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி, ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு சிட்டிங் வந்து 1500, அதாவது பேசிக் சிட்டிங் வந்து 1500. ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து நமக்கு பிம்பிள் போச்சுன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட மென்டாலிட்டி இருக்குது. ஸோ அவளுமே வந்து ரெடியாகி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம போகலாண்டி அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அந்த இடத்துக்கு. ஸோ போன உடனே அங்கேருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து மீட் பண்ணோம். அவங்க ஜென்யூனாக வந்து பேசினாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போது நாங்கள் பண்ண போகிறது உங்களோட ஜஸ்ட் ஒரு க்ளீனப் மட்டும் தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸெல்லாம் வெளியில் எடுத்து அந்த பிம்பிள் எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். ஸோ இது திரும்ப வராமல் பார்த்துக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஜென்யூனாக சொன்னாங்க. நிஜமாவே அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அதுதான். அவங்க ரொம்ப ஜென்யூனாக ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இதுதான் பிரச்சனை, நீங்கள் வந்து நாங்கள் க்ளீன் தான் பண்ணிவிடுவோம், நீங்கள் தான் இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதோட ரேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 1500 பேசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பிம்பிள் அதிகமாக இருக்குது, ஸோ 1500 நீங்கள் பேசிக் பண்ணிங்க அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது அதில். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி பேசிக் பண்ணிவிட்டு போயிருங்க, நார்மல் பேசிக்கான ஒரு க்ளீனப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு 1 வீக் கழிச்சு வந்து ஒரு ரேடியேஷன் மாதிரி சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரேடியேஷன் தெரப்பி மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது வந்து 4000 rupees வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4000 வரைக்கும் ரெடி பண்ணி நம்ம பிம்பிளை க்யூர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கு கிடையாது. சரி, அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் க்ளீனப் பண்ணி விட்டுருவோம். ஸோ பண்ணி விட்டுறதுக்கப்புறம் நீங்கள் ஹீட்டான ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்கிற வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகி வெளியில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ வெளியில் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. அதை க்யூர் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு டிப்பும் கொடுத்துருந்தாங்க, அதாவது அதை வந்து பாடி ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி.
எனக்கே தோணுச்சு சரி நம்ம வந்து ஒரு 1 வீக் சேலஞ்ச் எடுத்து பார்ப்போம். இங்கே 1500 நீ கொடுத்து இப்போ ஜஸ்ட் ஒரு க்ளீனப் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு 500 மட்டும் செலவு பண்ணி ஒரு 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஒரு 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணுவோம், சேலஞ்ச் பண்ணுவோம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டு சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நிஜமாக இதுதான் நடந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு என்னோடய டின்னரை நான் கட் பண்ணேன். ஸோ என்னோடய டின்னரை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் டின்னர் எவ்வளோ எடுத்துப்போமோ அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து டயட் அளவுக்குன்ற மாதிரி சொல்லாமே. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு டின்னரை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸை வந்து டின்னராகவே எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 1 வீக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அவள் வந்து ட்ரை பண்ணல. ஆக்சுவலி இது வந்து ஒரு காமெடியான விஷயம் அதுதான். அவள் வந்து ட்ரை பண்ணல. எனக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃப்ரூட் சாப்பிட்றதே செட் ஆகலடி, எனக்கு ரொம்ப பசிக்குது நடுராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுட்டா. பட் நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்து நான் அதை பண்ணேன். நிஜமாகவே சொல்கிறேன், 1 வீக் நான் அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதில் பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராக்டிக்கலான ஒரு ஜென்யூனான விஷயம் இதுதான். ஸோ எப்பேற்பட்ட பிம்பிளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிம்பிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உண்மை. எனக்கு ஒரு 1 வீக் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு வந்து பிம்பிள் பயங்கரமாக குறைஞ்சிது. எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் வந்துட்டு அது கம்மியாகும்போது திரும்ப அடுத்து வந்து பக்கத்தில் இன்னொன்று வரும். பயங்கர கடுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த 1 வீக் நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவே எடுத்து நான் அதை பண்ணும்போது எனக்கு பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், நான் அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். நம்ம ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இது கஷ்டப்படக்கூடிய விஷயமும் கிடையாது, நம்ம காசு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். 1 வீக் சாப்பிட்டேன், பயங்கர சேஞ்சஸ். எனக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, இது தாண்டா நம்மளோட முடிவு, இதுதான் நமக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது முதல் விஷயம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. 2வது விஷயம், தண்ணி பயங்கர அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறதும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வந்து பாடி ஹீட் கம்மியாகும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீக் மட்டும் 1 வீக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் 100% தெரியும். எனக்கு வந்து 1 வீக்கில் பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாகவே ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பிம்பிள் மார்க் தெரியுதுல்ல. ஸோ அப்போ எனக்கு எந்த அளவுக்கு பிம்பிள் இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு பிம்பிள் மார்க் நிறைய இருக்குது. ஸோ பிம்பிள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஃப்ரூட் சாப்பிட்டு நான் வந்து ஒன்றுமே கஷ்டப்படாமல் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை எனக்கு பிம்பிள் தான். ஸோ இந்த பெரிய பிரச்சனையை எனக்கு வந்து சால்வ் ஆகுது அப்படின்னும் போது நான் ஏன் அதை விடணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சொல்கிற வரைக்கும் ஃப்ரூட்ஸ் மட்டும் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு டிஃபன் இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போனதுனால நம்மளால் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்க முடியாது. அதனால் நானாக வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டேன். டின்னரை கட் பண்ணிவிட்டு டின்னருக்கு மட்டும் பதிலாக ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ எனக்கு அந்த 9 ஹார்ஸ் ஷிஃப்ட், அந்த 9 ஹார்ஸ் ஷிஃப்ட்டில் 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து தண்ணி மறக்காமல் குடிச்சிருவேன். நான் அதுக்கு அலாரமே வச்சுருக்கேன். 1 ஹவருக்கு ஒன்ஸ் அலாரமே வச்சுருக்கேன். ஸோ அலாரம் வச்சு நான் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிருவேன். ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர் வந்து குடிச்சிருவேன். ஸோ இது 2 விஷயம் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸுங்கிற மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடச்சிது. நான் டு பி ஃப்ராங்க் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ஹோம் ரெமெடி பண்ணாலும் சரி, சத்தியமாக சொல்கிறேன், போகவே போகாது பிம்பிள். உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றுமே போக. நானுமே அந்த முட்டாள்தனத்தை வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நாள், எனக்கு தெரிகிற வரைக்குமே. ஸோ எனக்கு அங்கே போன உடனே நம்ம என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அங்கே கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஒரு சொல்யூஷனை நானே கண்டுபிடிச்சிட்டேங்கிறது எனக்கு பெருமையாக இருந்தாலும் சரி, ஓகே, இதை நம்ம வீடியோவே போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயம் தான். தண்ணி அதிகமாக குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரூட்ஸுங்கிறத ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கக்கூடாது. நான் அதுதான் சொல்ல வரேன். ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா வந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு 4வது வேளை சும்மா கொஞ்சம் அப்படியே போகிற போக்கில் எடுத்து வாயில் போட்டு போகிறது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா 2 வேளையுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு மதியானம் மட்டும் உங்களுக்கு தேவையான லஞ்சோ நீங்கள் சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் சேஞ்சஸ் தெரியும். என்னால் வந்து ரொம்ப நான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப அதிகமாக பசி எடுக்கும். எனக்கு நைட் ஷிஃப்ட்ன்றது இல்லை, ஜென்ரலாகவே எனக்கு கொஞ்சம் அதிகமாக பசிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், நமக்கு வேலைக்காகாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு வேளை மட்டும் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு இதுவே போதுமான மாதிரி இருக்குது. எனக்கு அது என்னோடய மந்த்லி டைம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டைமில் மட்டும் எனக்கு ஒரு பிம்பிள் அப்படி வெளியில் வரும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அந்த நேரம் தவிர எனக்கு வந்து இது வரைக்கும் நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு பிம்பிள் ஒன்று கூட வரல. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க. என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஹோம் ரெமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஹோம் ரெமெடி ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல வரல.
பிம்பிளுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஹோம் ரெமெடி போட்டிங்கன்னா பிம்பிள் அதிகமாக ஆகிறதுக்கு தான் 100% சான்சஸ் இருக்குது. கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன க்ரீம் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 வீக் மட்டும் விட்டுட்டு நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு சேஞ்சஸ். நான் சொல்லியிருக்கிற பெரிய வித்தியாசமோ பெரிய ஒரு விஷயமோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயமோ ஒன்றுமே கிடையாது. முதல்ல பிம்பிளை கியூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் மார்க்கை பொறுமையாக கியூர் பண்ணிக்கலாம். பிளாக் மார்க் போகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். பட் நீங்கள் பிம்பிளை ஃபுல்லாக கியூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் மார்க் போகிறதுக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஏகப்பட்ட ஹோம் ரெமடிஸ், ஒர்க் ஆகக்கூடிய ஜென்யூனான ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குது. அதுவுமே நான் வந்து ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ பிம்பிளை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ நான் இது நான் எடுக்க ஆரம்பித்து ஒரு 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்தில் கம்ப்ளீட்டாக கம்மியாச்சு. சுத்தமாக வந்து பிம்பிள் கிடையாது, பிளாக் மார்க்ஸ் தான் அதிகமாக இருக்கும் எனக்கு. இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறதே நான் வந்து இதை பார்க்கும்போது தான் தெரியும், எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஜென்ரலாகவே ஆயில் ஃபுட் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு கம்மி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு வந்து நடக்கலை. நீங்கள் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி அதிகமாக குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.